எந்த டீம்னா வெயிட் ஆகுது? சொல்ல போனா சென்னை தவிர்த்து மீதி எல்லாம் வெயிட்டு தாங்க. சிஎஸ்கே பண்ணினதே வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் எனக்கு திருப்தி படலை. ஏன்னா ஐபிஎல் ஏலம் வந்து நடந்துச்சு நேற்று, எல்லாம் ஆல் டீம் எடுத்துட்டாங்க. சிஎஸ்கே எப்படி பண்ணியிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்க. சிஎஸ்கே பண்ணினதே வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் எனக்கு திருப்தி படலை. ஏன்னா ஏன் அப்படிங்கும்போது போன தரம் இருந்த வீரர்களே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பெஸ்ட்டாக வந்து ஒரு பிளேயர் வேணும் நமக்கு, வந்து ஓப்பனிங் பேட்டிங்க்கு வேணும், பவுலிங்க்கு வேணும். எதுவுமே வந்து செட் ஆகிற மாதிரி ஒன்றும் தெரியல. இப்போ தோனி இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆனார்னு வைய, இப்போ அடுத்தது கீப்பருக்கு யாரு, அந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்கு யாரு? கான்வே. அப்போ கான்வே வந்து ரெகுலராட்டி இருக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா அவரையே அந்த தரம் வந்து பேக் பண்ணுறாங்க, வெளியில் அனுப்புகிறாங்க, மறுபடியும் உள்ளே வாங்குறாங்க. அவரை வந்து ஃபுல் பேக் பண்ண வேண்டியதானே. தமிழ்நாட்டு பிளேயர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க, 4 பேர் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டு பிளேயர் 4 பேர் உள்ள வந்ததுனாலேயே கப்படிச்சிட முடியுமா? ஆனால் தமிழ்நாட்டு பிளேயர் வந்து குறை சொல்லலை, அவங்க இருக்கணும், இல்லாமல் இல்லை. ஒரு தமிழக அணி அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு வீரருக்கு முன்னுரிமை தரணும். அப்படி தந்து தான் நிறைய தரம் எடுத்திருக்காங்க. ஜெகதீஷ்லாம் ஏற்கனவே வந்து எடுத்தது தான். அந்த சரியான பேட்டிங் இல்லாத பட்சத்தில் அப்புறம் எப்படி வச்சு என்ன பண்ண சொல்கிறேன்? அந்த மாரிலாம் இருக்காங்கல்ல. இப்போ வேற யாருன்னா எடுத்துருக்கலாம் டீம்ல, சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டாங்க. இல்லை, ரிலீஸ் பண்ணதே நிறைய பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை, சந்தோஷம் தான். இப்போ நிறைய பேர்த்து எடுக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு 2 பேராவது முக்கியமான பிளேயர் எடுத்துருந்துருக்கலாம். ஒன்று கேஎல் ராகுலுக்கு போயிருந்துருக்கலாம், இல்லை ரிஷப் பந்துக்கு போயிருக்கலாம். 2 பேர்த்துக்கும் போக கூட இல்லை, என்ன ஏதுன்னு போகவே இல்லை. அவனை 2 பேருமே கீப்பர், அவங்க 2 பேரும் பேட்ஸ்மேனுங்க. நாளைக்கு வந்து ருத்ராஜுக்கு ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படிங்கும்போது அவங்க வந்து மேட்சை தோல்ல தூக்கி போட்டு விளையாடுவாங்க. இப்போ இருக்கிற பிளேயர் யார் வந்து தோல்ல தூக்கி போட்டு விளையாடுற அளவுக்கு யாரும் இருக்கா? போன தரமே பதிரனா வந்து மேட்சுக்குன்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் த கேமு. இப்போ அந்த இடத்துல வந்து பதிரனா இருந்தால் நம்ம வந்து ஃபைனல் வரைக்குமாவது மூவ் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ அதேமாரி இந்த தரமும் ஏதாவது பிரச்சனையாக தான் எப்படி ஃபுல் பேக் பண்ணுறது? சாம்கரன்கிறாருன்னா அவர் கூட கேப்டனாக போகலாம், வைஸ் கேப்டன். ஏற்கனவே வந்து சாம்கரன் அந்த அளவுக்கு வந்து பண்ண முடியாததான் அவங்களும் வெளியில் அனுப்பியிருக்காங்க. இப்போ நான் எந்த வீரரையும் குறை சொல்லலை, எல்லா வீரரும் ஒரு சில நேரத்தில் நல்லா விளையாடுறவங்க தான். ரெகுலராட்டியாக விளையாடுற ஆள் வேணும், நமக்கு வேணும்ல. பார்ட் டைமாக விளையாடுற ஆளும் நமக்கு தேவையில்ல. ரெகுலராக இப்போ வந்து 10 மேட்சுக்கு ஒரு 8 மேட்ச் அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேட்ஸ்மேனோ ஒரு பவுலரோ கண்டிப்பாக வேணும். இப்போயே 11 எப்படின்னா செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 11ஸ்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூர் முகமதுக்கு 10 கோடி ரூபா கொடுத்து எடுத்திருக்காங்க. ஜடேஜா ஆல்ரெடி, அஸ்வின் ஆல்ரெடி, இன்னும் 30 அந்த ஜப்ஜித் சிங்னு சொல்லி ஒரு பையன் எடுத்திருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் அதிகமாகிறாங்க. இல்லை இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸ் அதிகமாக கூட இருக்கட்டும். இப்போ யாரை வந்து உள்ளே வச்சு யாரை வெளியில் குறைப்பீங்க? 10 கோடி ரூபா போட்டு நூர் முகமது வாங்கியிருக்கீங்க, இப்போ வந்து வெளியில் குறைப்பீங்க. 10 கோடி ரூபா போட்டு வாங்கி வெளியில் குறைப்பீங்களா? அப்போ வெளியில் குறைச்சி உள்ளே விட்டீங்கன்னா அப்போ ஜடேஜாவே அஸ்வின் வெளியே குறைப்பீங்களா? அஸ்வின் 10 கோடி ரூபா தான், இப்போ யாரை வெளியில் குறைப்பீங்க? அப்படி யோசனை பண்ணணும்ல. சரி ரைட்டு, அவங்க ஸ்பின்னா விட்டுரு, பேஸ்பால் போடுறதுக்கு யாரு? பதிரனா. சரி, பக்கத்தில் சாம்கரன். அப்போ மிடில் யார் ஓவர் போடுவீங்க? மிடில் வந்து இன்னொரு பேர் தெரியலனா, அவர் நல்ல பவுலர் இருக்கட்டும். சப்போஸ் இப்போ அவர் வந்து அடிச்சு போடுறாங்க, 1 ஓவர் கொடுத்து 2 ஓவர் கொடுத்து அடிச்சு போடுறாங்க, மீதி 2 ஓவரை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு, அந்த 20 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யாரு கொடுப்பீங்க? அந்த மாதிரி யோசனை வேணும்ல. சாகரை விட்டாங்க. இப்போ சாகர் வந்து தீபக் சாகர் வந்து மும்பைக்கு போனாலும் அவுட் ஆஃப் த கேம் தான், வெளியில தான் உட்கார வைக்கணும். ஆல்ரெடி பும்பரா, டன் போல்ட்லாம் அவங்க ஆல்ரெடி வெயிட்டிங் இருக்கிறாங்க. இப்போ தீபக் சாகரை உள்ள விட்டா இப்போ அவங்க 2 பேர்த்து யாரும் பும்ரா வெளியே குறைப்பாங்க? பும்ராவை நம்பி தான் மும்பை இந்தியன்ஸே இருக்கு. யாரை வெளியில் குறைப்பாங்க? அப்பெல்லாம் குறைக்க மாட்டாங்க. இப்போ தீபக் சாகர் தான் வெளியில் அவுட் ஆஃப் த கேமு எடுக்கணுமே அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து தீபக் சாகர் மெயின் பிளேயரை, மெயின் பவுலரெல்லாம் போட மாட்டாங்க. பேட்டிங் ஹைட்டாக தானே சிஎஸ் ஆர்டர், பேட்டிங் ஆர்டர் வந்து தனிப்பட்ட பிளேயராக நம்ம வந்து ரச்சின் ரவீந்திரா, டெவன் கான்வே, ருத்ராஜி, சிவம் தூபே அப்படின்னு எடுத்து ஒன்றுனா போட்டால் சூப்பராக தான் இருக்குது.
அங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு உண்டான விலையே இல்லையே, பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே. போன சீரீஸ் பூரா சிவம் தூவை நம்பியே தான் மேட்ச் போயிட்டு இருந்தது. ஒரு மேட்ச் இல்லாம சிவம் தூவை நம்பியே தான் மேட்ச் போயிட்டு இருந்தது. நடராஜுக்கு போவே இல்லையே, போனாங்களா? போவே இல்லை. அதாவது மெயின் பிளேயர் வேணும் அப்படி நமக்கு வந்து ரெகுலரா ஒரு பவுலர் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபிளம்மிங்கு, விஸ்வநாதன், ஓனர் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா ரெகுலர் நமக்கு பவுலர் வேணும். இப்ப பும்ரா விட்டுறாங்களா மும்பை? இப்ப கோலி விட்டுறாங்களா? அது மாதிரி இப்ப அப்ப நாம அவங்க கேட்பாங்க, நாங்க வந்து தோனி விட்டோமா அப்படின்னு கேட்பாங்க. ரைட்டு, தோனி விடல. தோனி என்ன பண்றாரு? கீப்பர் மட்டும் பண்றாரு, உள்ளார மேனேஜ் பண்ணிக்கிறாரு. இப்ப அது முக்கியம்தான். இப்ப இந்த வருஷத்துல இருந்து தோனி அவுட் ஆகிறதுக்கு கேம் விட்டு வெளியில போனா கூட மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வந்துருவாரு. சென்னையில வெளியே இருந்துதான் அவரால் மேனேஜ் பண்ண முடியும். உள்ளார வந்து கிரவுண்ட்ல விளையாடுறது யாரு? பிளேயர்ஸ். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க திறமையை வெளிப்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க அடுத்த ஐபிஎல் இந்தியன் டீம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தரம் உயரும். அதை விட்டுட்டு இவங்க வந்து இன்னைக்கு விலை கம்மியாவே வீரரே வேணும் அப்படின்னு சொல்லி போனாங்களா? எப்படி வந்து இவங்க விளையாடுவாங்க? ஐபிஎல் சும்மா வந்து நம்ம ஏலத்தை அட்டன் பண்ணணும், இல்ல நம்ம சும்மா ஐபிஎல் அட்டன் பண்ணணும், ஒரு டீம் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவங்க சென்னை அணி வச்சிருக்காங்களா? இப்ப 10 கோடி மேல போவே இல்லையா ஏலத்துல? இப்ப கடைசியா வந்து 2 ஐபிஎல் எடுத்துக்கோ, என்ன நடந்திருக்குது? எப்படி விளையாண்டுருக்காங்க யோசனை பண்ணும்ல. ஒரு 5 தரம் டைட்டில் வின்னர் மாதிரியா விளையாடி இருக்காங்க? சொல்ல போகலாம். 5 தரம் டைட்டில் வின்னர் மாதிரியா விளையாடி இருக்காங்க? எப்படி விளையாடுறாங்க? ரொம்ப போரா இல்ல? கடைசி கட்டத்துல வந்து 20 பாலுக்கு 50 ரன் அடிக்கணும்னு தோனி இறக்கி விட்டா அவர் என்ன 5 வருஷம் முன்னாடி இருக்கிற மாதிரியா பாக்குறாரு? அவருக்கும் இன்ஜுரி நிறையா, கால் வலி எல்லாமே அவருக்கும் இருக்கு. அவராலையும் வந்து சைன் பண்ண முடியல. அதான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிளேயரையும் முன்னாடி இறக்கி விட்டு கடைசியா அவர் வந்து இறங்கி பாக்குறாரு. அவராலையும் முடியல. மேனேஜ்மெண்ட் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம விட்டுட்டு அவரையே தூக்கி தோல்ல வந்து ஃபுல்லா வெயிட் வச்சா அவர் என்ன பண்ணுவாரு? ஆரம்பத்துல ருத்ராஜோ, டெவன் கான்வாவோ, வந்து ரச்சினோ, சிவம் துவை வந்து ஃபுல்லா வந்து விளையாடி முடிச்சுட்டு கடைசி நேரத்துல பால் ஈச்சா கொடுத்தா கூட அவர் விளையாடுவாரு. அதே மாதிரி பவுலிங்லயும் அப்படிதான். போன தாரெல்லாம் தேஷ்பாண்டே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் சுத்தமா சரியில்லை. அதே மாதிரி ஷர்துல் தாக்கூரும் அப்படிதான். கண்ணா பின்னாடி ஓவர் போன சீரீஸ் எல்லாம் என்ன ஓவருக்கு இன்டர்நேஷனல் பவுலர் மாதிரி ஓவர் போட்டாரு. ஆனா இந்த வருஷம் அவர் வந்து ஷர்துல் தாக்கூர் இங்க போக கூட இல்லை. போக கூட இல்லை. எந்த டீம்னா வெயிட் ஆகுது? சொல்ல போனா சென்னை தவிர்த்து மீது எல்லாம் வெயிட்டா தாங்கிறாங்க. நல்லா வெயிட்டா யோசனை பண்ணணும்னா ஜிடியும் லக்னோவும் நல்ல வெயிட்டு, பஞ்சாப் அப்புறம் வந்து ஆர்சிபி பரவாயில்ல. இப்ப எல்லாமே நல்லா வெயிட்டா தான் காட்டுறாங்க. மும்பை ஓகே, அவங்க வந்து எப்பயுமே வந்து அவங்களுடைய கரியர் விட்டு தர மாட்டாங்க மும்பையை பொறுத்த வரைக்கும். ஆனா போன சீரீஸ் அவங்க நல்லா பண்ணல. அது கேப்டன்ஷிப்பை மாத்தி விட்டு அதுல வந்து உள்ள பிளேயருக்கு பிரச்சனையா, கேப்டனுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரச்சனையா என்னது இல்லை. போன சீரீஸ் சுத்தமா சரியில்லை. இந்த சீரீஸ் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த சீரீஸ் ரொம்ப டஃப்பா இருக்குமா? இல்ல, ஒன் சைடா தான் போகும். டஃப்பாலாம் போறதுக்கெல்லாம் வழியே கிடையாது. எல்லாம் ஒன் சைடு தான். எப்படி ஒன் சைடுனா 5 டீம் மொத்தம் 10 டீம்ல 3 டீம் 4 டீம் எப்ப பார்த்தாலும் மேலேயே தான் இருப்பாங்க. அதாவது 2 வருஷம் 3 வருஷம் ஐபிஎலுக்கு முன்னாடி கீழே இருக்கிறவங்க மேலேயும், மேல இருக்கிறவங்க கீழேயும். ஃபர்ஸ்ட் இருந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேம் விட்டு வெளியில போனாங்க. அந்த அளவுக்குலாம் இப்பெல்லாம் ஆகாது. ஃபர்ஸ்ட் 3-4 பேர் நிக்கிறாங்களா, அது அப்படியே நின்னுக்குவாங்க. அவ்வளவுதான் நடக்கும். சென்னைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா பண்ணுங்க. ரொம்ப நம்ம சென்னை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா பண்ணுங்க. கப் அடிச்சு தோனி அவர் ரிட்டையர் ஆகிறது கப்போட அனுப்பலாமா? அது சந்தோஷம்தான். அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். தோனியோடைய வெறியான ஃபேன் நான். சரி, நன்றிண்ணா. தேங்க்ஸ்.